உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்திப்பழங்கள், மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த நல்ல வாக்கு தத்தத்தோடு கூட இந்த நாள்ல உங்களை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை இந்த நாள்ல அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைய உற்சாக மனதோடு விசுவாசத்தோடு கேளுங்க. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை இப்படியே மாறும் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்ல உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் ஏசாண்டவரை சோதிக்க வரும்போது, அவன் சோதிக்கும் போது ஆண்டவர் மறுமொழியா இப்படிப்பட்ட வார்த்தையை பிசாசுக்கு எதிராக பேசுறாரு. பாருங்க, கள்ளத்தனமான வார்த்தைகளை கொண்டு வரலாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும். ஏசு ஆண்டவர் சொன்ன, ஏசு வாயை திறந்து பேசின வார்த்தைகள் என்ன வார்த்தை? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நம்ம 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, அந்த சாப்பாடு, அந்த அப்பத்தினால நம்ம பிழைக்கிறது இல்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் என்ன வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரோ அந்த வார்த்தையினாலதான் நம்ம பிழைக்கிறோம். பாருங்க, இதே வசனம் உபாகமத்துல இருக்கு. பாருங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3 பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாம இருந்தவங்க, கர்த்தர் என்ன சொன்னாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. எத்தனையோ நன்மைகளை வாரி வாரி வழங்கினாரு. பாருங்க, அப்படி இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? முறுமுறுக்கிறவர்களும் இருதய கடினம் உள்ளவர்களா இருந்தாங்க. பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. பாருங்க, அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளே பார்க்க போறோம். பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சாங்க. அந்த நேரத்துல கூட கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரா இருந்து, 4வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். உபாகமம் 8:4. முறுமுறுக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை அறியாமல் இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவரை துதிக்க தொடங்குவோம். பாருங்க, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. பாருங்க, வனாந்தரத்துல நடந்த போது, கஷ்ட நஷ்டங்கள்ல நம்ம நடந்த போது, கடன்ல இருந்த போது, எவ்வளோ கஷ்டம், வியாதி, நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சுக்கோங்க. அவ்வளோ பாடுகளின் மத்தியில நடந்த போதும் நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கீங்களா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்கும்போது உங்களுடைய வஸ்திரம் பழசாய் போகவே இல்லையா. அடுத்தது, உங்கள் கால் வீங்கவும் இல்லை. உங்களை நான் பத்திரமா காத்து கானான் தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அழகா பேசுறாரு. பாருங்க, 40 வருஷமும் அவ்வளோ அழகா அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கருத்தாய் கை கொள்ளணும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். 2வது வசனம் பாருங்க, உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த 40 வருஷமும் கர்த்தர் இந்த ஜனங்களை சோதித்து இருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள். தண்ணி இல்லாம இருந்தது, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு முறுமுறுக்கிறாங்க. கறி வேணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆண்டவர் கறியை கொடுத்தாரு.
கூடாரங்கள் முன்னாடி போய் நின்று ஓன் கத்தி அழுது இருக்கிறாங்க. வேதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி இருக்கோமா? இல்லாததையே, குறைவுகளையே எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்காம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து அவரை துதிக்கணும் பாருங்க. அப்படி நம்ம நிறைவாகிய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நிறைவின் பாதையை நோக்கி போகும். குறைவுகளை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளை அறியாம நம்ம கீழே தான் போய்கிட்டு இருப்போம். ஆனா நிறைவை பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நான் இப்படிப்பட்ட தேசத்துக்கு போக போறேன், ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போக போறாரு, என்னுடைய வாழ்க்கை இப்படி உயரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகளால நம்ம இருதயம் நிரம்பி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அந்த மாதிரியே மாறும். நீதிமொழிகள் 23:7 ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒருவனுடைய மனதின் எண்ணத்தின்படியே அவன் இருக்கிறான்னு. அது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 23:7 பாருங்க. நம்ம இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இருப்போம். அப்ப இருதயத்தின் எண்ணங்கள் சரியா இருக்கணும். ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து, நிறைவை குறித்து இதை தான் நம்ம திங்க் பண்ணணும் பாருங்க. 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்துல எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்தை நம்ம எப்படி நிறைச்சு வச்சுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகள்னால, அவருடைய வாக்குத்தத்தங்கள்னால நிரப்பி வச்சுக்கணும். ஏன் வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளால நிரப்பி வைக்கணும் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பாருங்க. திரும்பவுமா உபாகமம் 8வது அதிகாரத்துக்கு வருவோம். எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னு இந்த வசனங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், இப்படி என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 7வது வசனம் வாசிக்கிற உபாகமம் 8:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அதுல அந்த தேசத்துல எப்படி எப்படி இருக்குமா? கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பிரியமானவர்களே, ஒரு குறைவும் இல்லாத தேசம். 9வது வசனம் பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். இந்த நாள்ல, இந்த வருஷத்துல, இந்த புதிய வருஷத்துல இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க. இந்த வார்த்தையினாலதான் நம்ம பிழைக்க முடியும். நம்ம சாப்பிடுற ஆகாரத்தினால இல்ல, பசிக்கு ஆகாரத்தை சாப்பிடுறோம். ஆனா பிழைப்பு எங்கிருந்து உண்டாயிருக்கு? இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள்ல இருந்து. இது கர்த்தர் அனுப்பிய வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டுக்குள்ள நாங்க குறைவை அனுமதிக்கிறது இல்லை. எங்க வீட்டுல நிறைவு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைவை பேசுங்க, நிறைவை பாருங்க. எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் தான், இயேசுதான் நம்மளுடைய ஆதாரம். அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும். குறைவு இருக்கிற இடத்துல போய் நிறைவை பேசுங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்படி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த நாள் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்பி விசுவாசிங்க. உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இருதயத்துல இந்த வசனங்களை கொண்டு போய் வையுங்க. அதை வாயை திறந்து பேசுங்க. நான் விளங்காது, வச்சது விளங்காது, தொட்டது தொடங்காது, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை இப்படி நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.